இந்தா, இதை போட்டுக்கொள். இந்த கிராமத்துக்கு இனிமே நீதான் ராஜா, நீதான் எஜமா, ஏன் நீதான் கடவுள். இந்த மரம் செடி கொடியிலிருந்து விலங்கிலிருந்து மனுஷங்கள் வர இனிமே எல்லாம் ஓ சொல்படிதான் நடப்பாங்க. இந்த மோதிரத்துக்கு அவ்வளவு சக்தியா? இது வெறும் மோதிரம் இல்ல, சொன்னதை சொன்னபடி கேட்கும் அடிமையாகி அத்தி காட்டாவி. உண்மையாக? இதோ பார். நீ போலாம். suicide. எங்க பார்த்தாலும் சாவுச்சேதி. Better to take a bath. Good morning, Dad. Good morning. அண்ணே சாப்பிட்டு போயிருங்க. Yeah. என்ன இருக்கு? பசியில எனக்கு. கொஞ்சம் சூப்பாக சாப்பிடுங்கண்ணே. என்ன சரிங்க சாப்பாடு? பிளடி ஹெல். கொண்டு குப்பையில ஓடி எல்லாத்தையும். டாட் ஒரு 40,000 செக் கொடுங்க டாட். பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணி எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் டாட். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அமெரிக்கன் காலேஜ் கொண்டு அப்ளை பண்ணும் டாட். What happened dad? ஆண்ட்ரூ, எதை படிக்கனாலும் இங்க படி. சும்மா அந்த வெளிநாடு போறவளையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. Why dad? எனக்கு எல்லாமே நீதான்டா. உங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீதான் என்னோட உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. இந்த எதுக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்க. ஆனா யூஎஸ் போறதை மட்டும் மறந்து. Dad. நோ. Okay dad. Thank you.
ஆண்ட்ரூவா சொல்டா. ஹலோ, ஹாய்டா, எங்க இருக்க? ஆஃபீஸ்லையா? ஓகே. உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்டா. அப்பா யூஎஸ் போகிறதுக்கு பணம் கொடுத்துட்டாரு. அப்படியா? ரியலி? கொடுத்தாரா? அவர் எங்க கொடுத்தாரு? போய் சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அடப்பாவி. ஏய், பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடா. நோ நோ நோ, என்ன ப்ராப்ளம் வரும்? யூ see, இது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம். இதுக்காக நான் யாரை வேணாலும் இழப்பேன், என்ன போய் வேணாலும் சொல்லுவேன். எனக்கு யூஸ் பண்ணும், ரைட்? அப்புறம் சரி, நான் சர்ச் போயிட்டுருக்கேன். சர்ச் போயிட்டு உன்னை நான் ஈவினிங் மீட் பண்ணுறேனே. ஈவினிங்கா? சரி, ஓகே, பார்க்கலாம். பாய். சரிடா, டேக் கேர், பாய். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அருமையானவர்களே, உங்களிடத்தில் பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், செல்வாக்கு காணப்படலாம். ஒருவேளை உலக சம்பத்துகள் உங்கள் காலடியில் குவிந்து கிடக்கலாம். இவைகளெல்லாம் காணப்பட்டாலும் உலகத்தில் ஒரு மனிதன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? 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 ஆண்ட்ரூ, பாஸ்டர், நாளைக்கு சர்ச்சில் ஒரு மிஷனரி கூட்டம் இருக்கு. என்ன வேலை இருந்தாலும் போஸ்ட்மான் பண்ணிரு. சரி, ஓகே? ஓகே, வரட்டுமா? ஓகே. பிரியமானவர்களே, சிஎஸ்எம் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்கள் முன் ஒரு சிறிய படக்காட்சி தொகுப்பை திரையிடுகின்றோம்.
நீங்கள் யாவரும் அன்போடு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ இப்போது பார்த்தாய் தெரியுமா? அவர்களும் நம்முடைய நாட்டு பிரஜைகள் தான். அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இவர்களுக்கும் ரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு பணம் அவசியம்தான். அதைவிட அவசியம் உங்களுடைய வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் மத்தியிலே யார் தம் காரியமாய் போவார் என்று கேட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களில் யார் போகப் போகிறீர்கள்? உங்களில் யார் போகப் போகிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக இவர்கள் மத்தியிலே போவதற்கு இந்த கூட்டத்தில் ஒருவர் கூட இல்லையா? நான் இருக்கேன். நான் வரேன். ஹலோ. ஏய், சர்ச்ல நான் கையெல்லாம் தூக்குனியாமே, ஊழியத்துக்கு போறியா? நான் பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு? ஏய், கோபப்படாத, சொல்றத கேளு. எங்கேயும் போல நீ, அவ்வளவுதான். இல்லடா, நான் போன டிசைட் பண்ணிட்டேன். கண்டிப்பா போறேன். ஏய், நானே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல படிக்கிற வேலையை பாடுறா. நான் சொன்னதான்டா, நான் போறேன். அடச்சே. டாடி, உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும் டாடி. சொல்லு. ஊழியத்துக்கு போலான்னு இருக்கேன் டாடி. என்ன டாடி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, நீ போட. சரி. டாடி, ஒப்பு கொடுத்துருங்க டாடி. நான் உன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. இவ்வளவு நாள் ஓடி ஓடி சம்பாதிச்சலாம் யாருக்கு? எனக்காகவா? ஊழியத்துக்கு போறானா? ஊழியத்துக்கு. டாடி, நீங்க பூமி குறியதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் வானத்து குறியதை பத்தி பேசுறேன். Hey, look. பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு. இந்தா, யுஎஸ் போறேன்னு சொன்னியே, அந்த ஃபார்ம் செலக்ஷன் ஆயிருக்க. அங்கேயாவது போ. அங்க போனீனா என் புள்ள உயிரோட இருக்கான்ற சந்தோஷமாவது இருக்கும். ஊழியத்துக்கு போனீனா நீ உயிரோட இருக்கியா செத்தியான்னு கூட தெரியாதுடா. டிசைட் யுவர் செல்ஃப். போகாதீங்கண்ணே, வேண்டாண்ணே. இல்லடா, அப்பா பாத்துக்க.
பிரைஸ் தி லார்ட். வாங்க 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 பிரைஸ் தி லார்ட். வாங்க வாங்க உள்ள போலாம். அதோ அங்க தெரியுது பாருங்க, அதுதான் நீங்க போக வேண்டிய கிராமம். என்னங்காச்சு? ராசப்ப மேல வெப்ப வேதி வந்துருச்சு. எப்ப சாவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் தம்பி. 9 மணிக்கு மேல தனியா போவேனா புளிய மரத்துக்கிட்டேன்னு சொன்னா கேட்டானா? அதெல்லாம் போன ஜென்மத்துல பண்ணின பாவம் தம்பி. பார்க்கலாமா? பாருங்க, கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க, அடிச்சாலும் அடிச்சிடும். சரி. ஹை ஃபீவரா இருக்க. ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா? அது மாதிரி பழக்கம்லாம் இந்த ஊர்ல இல்ல தம்பி. இந்த ஊரு மந்திரவாதி கிட்ட போய் சொல்லுவோம், அவரு வந்து பாப்பாரு, பால் எதுவும் ஊத்தி அனுப்பி வச்சிருவாரு. மருந்து கொடுத்தா பொழைச்சிருவாங்க. பொழைக்கிறதா? என்னோட 60 வயசு அனுபவத்துல ஒருத்தர் கூட பொழைச்சதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. அம்மா, நீங்களாவது நம்புங்கம்மா. மருந்து கொடுத்தா உங்க பிள்ளை பொழைச்சிருவாமா? என் பையன் பழைப்பானா? நீங்க என்ன வேணாலும் அவனுக்கு செய்யுங்க தம்பி. கொஞ்சம் ஹைதர். ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, நல்லா சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி தம்பி. என் உயிருள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். இந்த நன்றிய இயேசுக்கு சொல்லுங்கம்மா. அவர் தான் உங்ககிட்ட என்ன அனுப்பி வச்சார். நான் வரேன். வாங்கய்யா. தம்பி தம்பி, நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க? ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. என் பேர் ஆண்ட்ரூ. சரி. இயேசு கிறிஸ்துவ பத்தி ஜனங்களுக்கு சொல்லான்னு வந்தேன். இயேசு கிறிஸ்துவா? என்னோட 60 வயசுல அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையாவா? போ, உங்களுக்கே உண்மை தெரியும். வரேன். சரி. ராசப்பனுக்கு தைலத்தை தடவி வாயில கொஞ்சம் பாலை ஊத்துங்க. சொர்க்க நிச்சயம் சாமி சொன்னாரு. சொர்க்கமா? அவன் ஏந்திரிச்சு உக்காந்துருக்கான்ல. என்ன எழுந்து வந்திருக்கானா? எப்படில? கொலா மாட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்தான்ப்பா. இயேசுநாதர் அனுப்புனார்னு சொன்னான். வெள்ளையா ஏதோ ஒண்ணுத்த கொடுத்தான். அந்த வீணா போன வெப்ப வேதி தளந்திருக்க ஓடிருச்சுல்ல. சாமி, சாமி, ராசப்பா போயிடுச்சா சாமி? யாரோ ஒருத்தன் வந்தானா, ஏதோ ஏசு சாமின்னு பேரை சொன்னானா, ராசப்ப பொழைச்சிட்டான். சாமி, நீங்க செத்துருவேன்னு சொன்ன ராசப்பன் அவன் பழகிட்டான் சாமி. எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்கன்னு தெரியுது சாமி. சாமி, ஏதாவது செஞ்சாகணும். ஆமா சாமி.
நான் தாண்டா வெப்பவேதி வந்திருக்கேன். இந்த ஊருக்கு கேடு வர போகுது. ஒரு ஆவி மடிச்ச ரூபத்துல இந்த ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கு. அது என்ன விரட்டிட்டதா நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க? இல்லடா, உங்க தலையிலேயே நீங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்க. அது கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் வாரிட்டு போகுது. ஏ ராசப்பா, நீ பொழைச்சிட்டன்னு நினைக்காதடா. இந்த ஊர்ல முதல் கேடு உன் வீட்டுல தான் ஆரம்பிக்க போகுது. ஏ அறிவு கட்ட ஜனங்களா, என் கோபம் குறையணும்னா, இந்த அழிவுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா எல்லாரும் அவங்க உங்க வீட்டுல முருங்கைக்கீரை கட்டி வைங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கோழியும் 51 ரூபாய் தட்சணையும் என் பக்த மந்திரசாமி கிட்ட கொடுங்க. அவன் உங்களுக்காக என்கிட்ட பூஜை பண்ணுவான். அப்பதான் மனம் இறங்கி நான் உங்களை மன்னிப்பேன். ராசப்பா எப்படி இருக்க? வாங்கண்ணே, நல்லா இருக்கண்ணே. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்கய்யா. என்னம்மா? நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க தம்பி. ஏன், என்னாச்சு? எங்க ஊர் மந்திரசாமி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எங்களுக்கு நல்லது செய்ய போய் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்துட போகுது தம்பி. இல்லம்மா, நான் கிளம்பல. சொன்னா கேளுங்க தம்பி, நீங்க என் புள்ள மாதிரி, கிளம்புங்க. இதுவே நான் உங்க பிள்ளையா இருந்தா கிளம்ப சொல்லுவீங்களா? தம்பி, நீங்க என் மேல அன்பா இருக்கிறது உண்மைனா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன தம்பி சொல்லுங்க. உங்க வீட்டு திண்ணையில தங்கி கொஞ்சம் இடம் தரீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க வீடு மாதிரி, வாங்க தம்பி. வணக்கம் சாமி. என்னடா, ஜனங்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்களா? வார்த்தையை மீறி எவன் சாமி நடப்பா? அதான் வீட்டுக்கு வீடு முருங்கை கீரை கட்டிட்டாங்கல்ல. சந்தையில ஒரு நாட்டுக்கோழி இல்ல சாமி, எல்லாத்தையும் நம்ம ஊருக்கார பசங்களே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமா, அவன் திரும்பி வந்தானா? எப்படி சாமி முடியும்? உங்களை பத்தி கேள்விப்பட்டோன்னா அவனால அந்த ஊருக்குள்ள வந்துட முடியுமா? அவன் மட்டும் இல்லடா, அவன் சொல்ற இயேசுங்கிற பேர் கூட வரக்கூடாது. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வீட்டுக்குள்ள இயேசுங்கிற பேரா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஏய், என்ன பாட்டு இது? யார் சொல்லி கொடுத்தது? மரத்தடியில ஒரு மாமா இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. யாரா அவ? சாமி, அது வந்து அந்த இயேசுகாரன் தான் சாமி இருக்கும். அவனை உடனே பார்க்கணும். சாமி வர்றாரு, மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்க. எந்திரா. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் உன்னை பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். நீ இன்னைக்கே ஊருக்கு போற. போகலனா? நீ போக மாட்ட. உன் இழவு செய்தி தான் வீட்டுக்கு போவோம். என்னைக்கு இயேசுவை பத்தி நான் பேசுறத நிறுத்துறனோ அன்னில இருந்து நீங்க பேசுவீங்க. அதையும் தான் பார்க்கலாம். சாமி, இப்ப என்ன சாமி பண்ணலாம்? முதல்ல அவன் இருக்கிற இடத்த காலி பண்ணுங்கடா. தம்பி,
என்னடா எல்லாம் தயாரா இருக்கா? இருக்கு சாமி. ஆமா, ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தன் வருவானே, என்ன ஆச்சு? அந்த ஏசுகாரன் ஏதோ ஜப கூட்டம் நடத்துறானா, எல்லாம் அங்க போயிட்டாங்க சாமி. அந்த அளவுக்கு போயிட்டானா? இனிமே அமைதியா இருந்து அர்த்தமே இல்ல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அது இந்த ஊருக்கே பாடமா இருக்கணும். ஏண்டா ராசப்பா, என்ன அமாவாசை பூசைக்கு ஆளையே காணோம்? அக்கா, அது வந்து என்ன இழுக்கிறவ? வேதக்காரங்க செபக்கூட்டம் நடத்திருந்தாங்க, அங்க போயிருந்தேன்க்கா, அதான் வர முடியல. ஏண்டா உனக்கு ஏதாவது கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிடுச்சா? காலங்காலமா இருக்கிற நம்ம பழக்க வழக்கத்தை மறந்துட்டு ஏதோ செபக்கூட்டத்துக்கு போனாங்கற? இல்லக்கா, அங்க ஏதோ ஒரு நிம்மதி, மனசு அமைதியா இருந்துச்சுக்கா. ஏண்டா இவ்ளோ நாள் உங்க வீட்டுல நடந்த எல்லா நல்லது கெட்டதையும் என் புருஷன் தான் பண்ணி வச்சு, இப்ப எவனோ வந்து என்னவோ சொன்னாங்கிறதுக்காக மனசு அமைதிங்கிற நிம்மதிங்கிற? நன்றி கெட்ட உலகம்டா. உண்மையத்தாக்கா சொல்றேன். உங்களுக்கே தெரியுமே, சாக கிடந்த என்ன பொழைக்க வச்சதே அந்த இயேசுக்காரர் தான்க்கா. வாய மூடுறா, வியாக்கியான பேச வந்துட்டான். என்னைக்கு இருந்தாலும் மந்திரிக்கணும்னு சொல்லி என் புருஷன் முன்னாடி வந்து நிக்கத்தான் வேணும். அக்கா, ஒரு நிமிஷம் சொல்றேனே, தப்பா நினைச்சுக்காத. நாளைக்கு உனக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க அந்த இயேசுக்காரர்ட்ட வாக்கா, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். வாய மூடுறா, மரியாதை கிட்டு போயிடும். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என் புருஷன் இருக்காரு, வந்துட்டான். இவன் நின்ற இடத்தை கழுவித்தான் விடணும். குருவே, உங்கள் அடிமை வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அத்திக்காட்ட ஆவியே, எனக்கு எதிராக ஒருத்தன் உருவாயிருக்கான். அவனை நீ அழிக்கணும். சரி குருவே, அவன் யார்? எங்க இருக்கிறான்? அவன் பேர் இயேசுக்காரன். தோட்டத்துல தான் இருப்பான். உத்தரவு, அப்படியே செய்கிறேன். அவனுக்கு நீ கொடுக்க போற தண்டனை இந்த ஊருக்கு ஒரு பாடமா இருக்கணும். போ. என்ன போன காரியம் வெற்றிதானே? இல்ல. என்ன சொல்ற? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. என்ன சொல்ற நீ? குருவே, உங்களுக்கு நான் அடிமை, நாம சாத்தானுக்கு அடிமை. இந்த உலகத்து மனித அண்ட சராசரமும் ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமை. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காற்றும் கடலும் கூட அவர் முன்பு ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட தெய்வம் அவனுடன் இருக்கிறார். தயவு செய்து இன்னொரு முறை அவனிடம் என்னை அனுப்பாதீர். நான் சொன்னதை செய்ய முடியாத நீ எனக்கு தேவையில்லை. நீ போ. போறேன். போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா சந்தோஷமா போற. என்ன பாக்குற? உங்கிட்ட வேற என்னத்தை கேட்ட போற? எப்பவும் போல தலைச்ச பிள்ளையோட ரத்தத்தை எனக்கு படைச்சிடு. நான் சொன்னதை செய்ய முடியாத உனக்கு எதுவுமே தர முடியாது. வேண்டாம், என்ன கோவப்படுத்தாத. நீ என்ன செய்வ? நான் கேட்டது நீ தரலனா அதுக்கு பதிலா நீதான் உயிரை விட வேண்டியது. வர்ற வெள்ளிக்கிழமை தான் உனக்கு கடைசி நாள். தலைச்சம்பிள்ளையோட தயாராயிரு. கருப்பா, எங்கடா உன் மூத்த பிள்ளை? அம்மா பார்த்து உள்ள இருக்கு. தூக்கிட்டு வாடா அவனை. வேண்டாம். ஏன் சாமி? கொடுக்கிற பலிய குறையில்லாம கொடுக்கணும். வாங்க.
நான் கேட்டது என்னாச்சு? ஊரு பூரா அலைஞ்ச, பலி கொடுக்கறதுக்கு ஒரு புள்ள கூட கிடைக்கல. ஒரு பிள்ளை கூடவா இல்ல? இல்ல. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன். அதான் உன் பிள்ளைதான். என் பிள்ளையா? உன் பிள்ளையேதான். எனக்கு உன் பிள்ளையும் ஒண்ணுதான், ஊரார் பிள்ளையும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாத. என் உயிரை வேணா எடுத்துக்கோ. பைத்தியக்காரா, உன் உயிர் எடுக்கிறதா இருந்தா என்னைக்கோ எடுத்திருப்ப. நாளைக்கு பிள்ளையோட தயாராயிரு. காத்தாயி, காத்தாயி. என்னங்க என்னங்க என்னங்க? அவன் யாருங்க? உங்க அடிமைங்க. நீங்க நினைச்சா அவனை என்ன வேணா செய்யலாங்க. அவனை அழிங்க, அவனை கொல்லுங்க. நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க, நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க. என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே? காத்தாயி, இல்ல காத்தாயி, இத்தனை நாள் நான் தான் அவனுக்கு அடிமையா இருந்தேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது காத்தாயி. என்ன மன்னிச்சிரு. நம்ம பிள்ளைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன மன்னிச்சிரு காத்தாயி. என்னாச்சு சாமி? என்ன யோசிக்கிறீங்க? சாமி, என்ன சாமி ஆச்சு? என்னத்த சொல்றது? அத்திக்காட்டு ஆவி இன்னைக்கு ராத்திரி என் பிள்ளைய பலி கொடுக்க சொல்லியிருக்கு. கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. இல்ல சாமி, இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இயேசுக்காரன் தான் சாமி. என்னைக்கு இந்த ஊருக்குள்ள காலை எடுத்து வச்சானோ அன்னைக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு உங்க மேல இருந்த மதிப்பு, பயம் எல்லாம் போயிடுச்சு சாமி. அது மட்டும் இல்ல சாமி, உங்களுக்கு வந்துகிட்டு இருந்த காணிக்கையும் போயிடுச்சு, அத்திக்காட்டு ஆவியும் போயிடுச்சு. இப்போ உங்க புள்ளையும் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் சாமி, அவன் தான். ஆமா சாமி, அவன் சொல்றது உண்மைதான் சாமி. இதுக்கு நாம படிப்பு பண்ணி வாங்கிதான் ஆகணும். என்ன இந்த நிலைக்கு ஆளாக்குனவன உயிரோட விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி என் புள்ள என்னை விட்டு போறான். அதே நேரத்தில் அவன் உயிர் போனோம். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது காத்தாயி. என்ன மன்னிச்சிரு. நம்ம புள்ளைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. அக்கா, நாளைக்கு உனக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க அந்த இயேசுக்காரர்கிட்ட வாக்கா, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அந்த இயேசுக்காரர்கிட்ட வாக்கா, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். குழந்தைய நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் குழந்தை, ஐயோ என் குழந்தை, என் குழந்தைய நான் தரமாட்டேன். என் குழந்தைய ஐயா, என் குழந்தைய என் புள்ள, என் புள்ள.
ஐயா 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 என் குழந்தையை காப்பாத்துங்கய்யா ஐயா 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 எழுந்திருங்கய்யா என் குழந்தையை காப்பாத்துங்கய்யா வந்துட்டாயா ஐயா 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 வந்துட்டாயா ஐயா என் குழந்தையை காப்பாத்துங்கய்யா இந்த பிள்ளை மேல மட்டும் இல்ல, இந்த கிராமத்து மேல உங்களுக்கு அதிகாரம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால். என்னைக்கு இயேசுவை பத்தி நான் பேசுறத நிறுத்துறனோ அன்னில இருந்து நீங்க பேசுவீங்க. இருவராலே பிறந்தவன் எவருமின்றி யாருமின்றி போயினும் கிருபை நம்பி போகிறார். இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.